வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான வெஜிடபிள் சாண்ட்விச் செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்லாம் பிடிக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே முளைக்கட்டின கொண்டைக்கல்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அவகேடோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பேபி ஸ்பினாச் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். ஒரு கொடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். கூடவே இந்த காய்கறிகளுக்கெல்லாம் தேவையான உப்பையும் மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போது உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குதோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு செடார் சீஸை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு இது கூட நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி சேர்க்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இல்லை க்ரீன் சட்னியும் வேணான்னா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை மட்டுமே வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நம்ம ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டில் வச்சுட்டு நம்ம இதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பிரெட் சாண்ட்விச் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெஜிடபிள் மேலேயே இன்னொரு லேயர் நம்ம சீஸை நல்லா துருவி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டையும் நம்ம மேலே இன்னொரு ப்ரெட்டை சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துவோம். டோஸ்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ண வச்ச ப்ரெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டு இப்போ சூப்பராக 2 பக்கமுமே டோஸ்ட் ஆகி ரெடி ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் கொண்டைக்கடலையும் தவிர மற்ற எல்லா பொருளையும் பச்சையாக தான் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை வதக்கி கூட நம்ம இது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரெட் சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.